மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு க்ரூமிங்கோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். பார்ட் 1லோட மேஜர் ஃபோக்கஸ் வந்துட்டு ஹேர் தான். 8 to 9 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வீடியோல கவர் பண்றேன். நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த மேக்கப் லுக் இருக்கு இல்லையா, இதே மேக்கப் லுக் தான். பெருசா நான் வந்துட்டு நெக் பீஸ்ல எதுவும் போறது கிடையாது. இயரிங்ஸ் அண்ட் தென் ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஹேர் ஸ்டைல் தான் மெயினாக சேஞ்ச் பண்ண போறேன். இந்த 3 சேஞ்சுமே என்னோட ஃபேஸ் லுக் எப்படி மாற்றுது அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த கிவ் அவே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. 2 எலிஜிபிலிட்டி தான். ஒன்று, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கிவ் அவேயோட வின்னர் யார் அப்படின்றத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். கூட ஷேர் பண்ணிக்க போகிற எல்லா ஹேர் ஸ்டைலுமே வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். எதுவுமே வந்துட்டு கஷ்டமாக இது வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஜீன் அண்ட் டிஷர்ட்கான ஹேர் ஸ்டைல் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஆஃப் பன் தான் வந்துட்டு ஜீன் டிஷர்ட்டுக்கு நான் இன்னைக்கு போட போகிற ஹேர் ஸ்டைல். ஆஃப் பன் வந்து நிறைய பேருக்கு நிற்கவே நிற்காது. இனிஷியலாக எனக்கே கூட நிற்காது, டப்பு டப்புன்னு விழுந்துற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ட்ரிக்கு இது யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக ஃபுல் டே வர மாதிரி இருக்கும். நம்மளோட செகண்ட் ட்ரெஸ் வந்துட்டு ஜீனுக்கே வந்துட்டு ஒரு டாப் மாதிரி போட்டால் எப்படி வந்துட்டு ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து கிளிப் வச்சு செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொண்ட ஊசி வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து ரொம்ப இன்விசிபிளாக இருக்கும். தேர்டு வந்து ஒரு காட்டன் டாப்க்கு வந்து ஹேர் எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மெஸ்ஸி பிரைட் தான் போடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லெவல் 1 மெஸ்ஸி பிரைட் போடுறேன். இப்போ நான் இன்னுமே கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆக்குறேன். ஸோ வந்துட்டு திக்னஸ் இன்னுமே அதிகமாகும். நான் இந்த பிரைடை வந்து ரிவர்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ திக்னஸ் வந்து ரொம்பவே இந்த ஈட்டிங் டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் தான் இந்த கம்ப்ளீட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஹேர் வந்து என்னோட நேச்சுரல் டெக்ஸ்டரில் தான் இருக்கும். உங்களோட ஹேருமே என்ன நேச்சுரல் டெக்ஸ்டரோ அதில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஈட்டிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்து வரைக்கும் ஸோ நான் அதையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பட் என்ன கேட்டால் குர்த்திக்கு நான் வேறு ஹேர் ஸ்டைல் நார்மலான ஒரு பிரைட் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. ஃபேஸில் எந்த மேக்கப்பும் இன்க்ளூட் பண்ணல. அதே லிப்ஸ்டிக்கு, அதே ஐப்ரோ, அதே கொஞ்சோண்டு விங் ஐலைனர் போட்டிருக்கேன். மற்றபடி கன்சீலர் லைட்டாக காம்பேக்ட் வச்சு செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதானே தாண்டி எந்த மேக்கப் சேஞ்சுமே இல்லை. ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம்.
ஆக்சுவலி சாரினாலே பண்ணு தான் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை சுற்றி ஜாஸ்மின் கிளாத் தான் வச்சுக்கோங்க. சாரிக்கு இது வந்து எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், அந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டில் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஹேர் எடுத்து விட்டுருக்கோம். ஈக்குவல் ஆஃப்ஸாக எடுத்துகிட்டு இந்த இருக்கிற கொஞ்சம் முடியை வந்துட்டு இந்த ஆஃபோடு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஹேர் எடுத்து இந்த சைடு இருக்க ஹேரும் சரிதா. இப்போது ஆசிட்ஸ் வந்து கவர் பண்ணல. இப்போ சும்மா வந்துட்டு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். நான் லைட்டாக ஹேர் எடுத்து இந்த ஃப்ளிப் பண்ணியிருக்கேன். டபுள் சைடுமே ஃப்ளிப் பண்ணிவிட்டு நான் வந்து 3 பிரைட் போய் அந்த 3 ஸ்டாண்ட்ஸ் பிரைட் போய் நல்லா போட்டிருக்கேன். இது எந்த எக்ஸ்ட்ரா இதுவுமே இல்லை. லைட்டாக வந்துட்டு இந்த கிளிப் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ரப்பர் பேண்டில் வந்து ஹார்ட் அண்ட் ஃபுட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்க்கு மேட்சாக. ஸோ இது வந்து என்னோட இயரிங்ஸ் லைட்டாக ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் ஏற்கனவே வந்துட்டு 3 to 4 ஹேர்ஸ்டைல்ஸ் வந்துட்டு குர்த்தி சுடிதாருக்காகவே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.